தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் 3 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகும். இப்போது 75 வயதில் ஜெயிலர் 2, அடுத்து ஏப்ரல் மாதத்தில் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் நடிக்கப் போகிறார். இதற்கிடையில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி கமல் நடிக்கும் படத்தின் ப்ரோமோ வெளியீடு என்று காலில் சக்கரம் கொட்டி கொண்டு பம்பரமாய் சுழல்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்தியாவிலேயே விதவிதமான கார்களை நசுக்கி உடைக்கும் பெரிய மிஷின்கள் கொண்ட பிரம்மாண்ட ஃபேக்ட்ரி சண்டிகரில் இருக்குது. அங்கே தான் ஜெயிலர் 2 படத்திற்கான ரஜினி மற்றும் ஷாருக்கான் கலந்து கொள்ளும் பிரமிப்பான காட்சிகளை படம் பிடிக்கிறார் நெல்சன். முதலாக ரஜினி மற்றும் ஷாருக்கான் இணைந்து நடிக்கும் காட்சிகள் ஜெயிலர் 2 படத்தில் பெரிதாக பேசப்படும் அளவுக்கு சிறப்பாக செதுக்கி வருகிறார் டைரக்டர் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. கமலை விட ரஜினி வயதில் மூத்தவர் என்றாலும் சினிமாவில் சீனியர் கமல் என்பதால் எப்போதும் அவருக்கு தனி மரியாதை கொடுப்பார் ரஜினி. தமிழ் சினிமா நிகழ்ச்சிகளில் நடக்கும் எல்லா மேடைகளிலும் கமலை கலையுக அண்ணா என்றே மரியாதை கொடுத்து அழைப்பது ரஜினியின் வழக்கம். முதலில் RKNKH என்ற டைட்டில் தயாரித்து ரஜினியிடம் காட்டியிருக்கிறார் நெல்சன். அதை பார்த்த ரஜினி பயங்கர டென்ஷன் ஆகிவிட்டாராம். பிறகு தன் கையாலே KH and RK என்ற டைட்டில் மாற்றி எழுதி கொடுத்திருக்கார் என்று நெகிழ்ந்து போய் சொல்கிறார்கள். ரஜினி மற்றும் கமல் இணையும் படத்திற்கு தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, ஆல் இந்தியாவிலும் அமோக எதிர்பார்ப்பு எகிரி குறைக்குது. ஏற்கனவே மம்முட்டியும் ரஜினியோடு நடிக்க விரும்புகிறாராம். அடுத்து இராணுவ வீரன் மாப்பிள்ளை படத்துக்கு பிறகு ரஜினியோடு நடிக்க சிரஞ்சீவி விருப்பம் தெரிவித்திருக்கிறாராம். பொதுவாக ரஜினி ஒரு படத்தில் கமிட் ஆகி முழுமையாக நடித்து முடித்த பிறகே அடுத்த படத்தில் கவனம் செலுத்துவார். ரஜினியின் சினிமா கெரியரில் முதன்முறையாக ஒரே நேரத்தில் 3 படங்களில் கமிட் ஆகியிருக்கிறார் என்று ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்கிறது கோடம்பாக்கம். மேலும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த படத்தோட முழு படப்பிடிப்பும் நிறைவடைந்துடும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஷாருக் கானுடைய சீன்ஸ் எடுக்கப்பட்டு விட்டதுன்னா படம் மொத்தமாக முடிந்தது. அதோடு தலைவர் 173 படத்திற்கு மூவ் ஆயிடுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 2 படம் மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகிறதுனால 1500 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டும் என நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.